வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். இன்றைக்கி நம்மளால் முடிந்த ஒரு சிறு முயற்சியாக மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்காண்டி, அந்த சகோதர சகோதரிகளுக்காண்டி நம்மளால் முடிந்த அளவு ஒரு சின்ன சின்ன வெயிட் லாஸ் குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அவங்களால எந்திரிக்க முடியாது, இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறவங்க, ஆனால் சேரில் உட்காந்துக்க முடியும் அவங்களால அப்படின்றவங்களுக்காண்டி ஒரு சின்ன பயிற்சியாக நம்ம கொடுக்கலாம். வெயிட் லாஸ் குறையணும், ஏன்னா உட்காந்தே இருக்கிறப்ப அவங்களுக்கு வெயிட் ஏறிடும், அதனால நிறைய டிசீஸ் வரும். ஸோ நம்ம இந்த சின்ன பயிற்சிகளை கொடுக்கலாம். அதுக்கு முதல்ல கண்களை மூடி எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை எப்படி வெளியில் விடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட்டு கவனிச்சுக்கணும். நம்மளோட மூச்சோட்டத்தை கவனிக்கிறோம். இது உங்களுக்கு பிராணசக்தியை அதிகமாக கொடுக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், எனர்ஜி லெவல் கொடுக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப மூச்செல்லாம் ஹோல்ட் பண்ணி நிறுத்திலாம் இருக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணால் போதும். இப்போ சேரில் உட்காந்துருக்கிறப்ப கொஞ்சம் முன்னாடி கால்களை நல்லா ஒரு 3 அடி அகட்டி வச்சுக்கலாம். பேலன்ஸ் முக்கியம், திரும்பவும் சொல்கிறோம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முடிந்த அளவு இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம ஸ்பெஷல் சகோதர சகோதரிகளுக்காண்டி கொடுக்குற வீடியோ. ஸோ முதல்ல இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உடம்போட கை ஒட்டாமல் முடிந்த அளவு கீழே கைகளை ஷோல்டர் லெவலில் கீழே கொண்டு வராங்க. ஸ்பீடும் அவங்கவுங்களால முடிந்த அளவு தான், கவுண்ட்டும் அவங்கவுங்களால முடிந்த அளவு தான், மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம். இப்போ பார்த்திங்கன்னா கை பட வேண்டாம், மெதுவாக கிட்டக்க கொண்டு போகிறாங்க, தரக்கிட்ட கொண்டு போகிறாங்க. ரொம்பையும் குனியவும் வேண்டாம், மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வெயிட் கண்டிப்பாக குறையும். முதல்ல ஒரு 10 தடவை 20 தடவைன்னு செஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ். இப்போ கால்களை நார்மலாக இருந்தால் கால்களை ரைஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் முடியலை அப்படின்ற சகோதரிகள் என்ன செய்யணும்னா, காலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு முதல்ல ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டிக்கணும். நம்மளோட முட்டு லெவல்லையே நல்லா ஹோல்ட் பண்ணி இப்படி நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் முன்னை மேலேயும் கீழேயும் தொடை சதம் உங்களுக்கு குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்களுக்கு நல்லா அடுத்த கால் செய்யலாம் மேம். ஓகே, நீங்கள் இப்போ கால்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். நடக்கவே முடியல அப்படின்றப்ப மெதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் செய்கிறப்ப உங்களுக்கு கால்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். இதையுமே 20 டைம்ஸ் 2 காலுக்குமே செஞ்சிடணும். ஒரு கால் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. ஓகே மேம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ். கைகளை நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க. கை சதை குறையும். ஷோல்டருக்கு பெயின் வராது, உட்காந்தே இருக்கிறப்ப ஷோல்டர் பெயின்லாம் வராது. அடுத்து தோல் வலி இதெல்லாமே வராது. இது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற நம்ம அன்பு சகோதரிகளுக்காண்டி கொடுக்குற வீடியோ. முடிஞ்சவங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.